பிரைஸ் லார்ட். தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். பிள்ளைகளே, நமக்கு ஒரு நித்தியமான ஆசீர்வாதமான நிலையான ஸ்திரமான சுதந்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் எவைகளை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை ரட்சித்தும் இருக்கிறார். எவர்களை ரட்சித்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார்? நீதிமான்களாக மாற்றியிருக்கிறாரு, மகிமையும் படுத்தியிருக்கிறார். பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு கிறிஸ்தவ ஜீவியத்திலே. ஆனால் அதை இன்றைக்கு மறந்த சூழ்நிலையில் அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். சந்தோஷத்தை இழந்து சந்தோஷத்துக்காக ஏங்கி தவிக்கிற, நிம்மதிக்காக உலகத்தோடு உலகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியர்களும் கூட, அநேக தலைவர்களும் கூட இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? குடும்ப உறவுகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மன வருத்தங்களோடு சஞ்சலங்களோடு தவிப்போடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வெளியே அவர்கள் தங்களை என்ன செய்வதில்லை, காட்டிக்கொள்வதில்லை. உள்ளான இருதயத்திலே வேதனையோடு கூட இருக்கிறார்கள். பிள்ளைகளே, சமாதானத்துக்காக அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஒவ்வொருவரையும் நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் உதிரிகளாக இருக்கிறது, பதறுகளாக இருக்கிறது, சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறார்கள், சந்தேகப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறார்கள், அவிசுவாசமுள்ள ஜனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றும் நமக்கு நேரிடாமல், சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாகவே இருந்து கொண்டிருக்கிற நிலைமைகளிலே அவர்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களை நான் தலைமுறை தலைமுறைக்கும் நித்திய மகிழ்ச்சியாக வைப்பேன். நீங்கள் தாங்க சந்தோஷம், நீங்கள் தான் சமாதானம், நீங்கள் தான் மகிழ்ச்சி, நீங்கள் தான் சுதந்திரம், நீங்கள் தான் விடுதலை. இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷம், ரிச்சாய்ஸ் அப்படின்னாலே அது நீங்கள் தான். கர்த்தர் உங்களை தாங்க சந்தோஷமாக வச்சுருக்கிறார், மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறார். அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இந்த இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக நித்தியமான ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க? யோபு மாதிரி நன்றி சொல்கிறீங்களா? பவுல் மாதிரி நன்றி சொல்கிறீங்களா? அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மகிழ்ச்சிக்காக? நீங்கள் தான் மகிழ்ச்சியினுடைய தூண், மகிழ்ச்சியினுடைய ஊற்றே நான் தான்யா. என்னுடைய பட்டணத்துக்கு நான் தான், என் தேசத்துக்கு நான் தான் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் நான் ஒருவன் இருக்கிறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி எத்தனை பேர் எழுந்து உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியும்? பிள்ளைகளே, இன்றைக்கி தேவ சமூகத்தை எத்தனை பேர் பார்க்குறீங்க? தேவனுடைய மகிமையை எத்தனை பேர் தரிசிக்கிறீங்க? இன்றைக்கி உலகத்தின் முன்னே ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களோடு கூட நீங்களும் என்ன செய்யுங்க? மாரத்தான் ஓட்டத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். எல்லாம் ஓடலாங்க, பரிசு பெறணும், ஓட்டத்தை முடிக்கணும். இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்படணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவர் உங்களை குறித்து, என்ன குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் மறந்து போனால் மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். மகிழ்ச்சிக்குள்ளாக வாங்க, சந்தோஷத்துக்குள்ளாக வாங்க. நான் தான் அந்த உலகத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். எத்தனை வார்த்தைகள் தேவன் உங்களோட என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களை சந்தோஷப்படக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது. இந்த உலகம் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே வேணாம். நெகேமியா மாதிரி ஒரு கையில் கரண்டியும் ஒரு கையில்
அரு அம்போடு நின்று என்ன செய்யணும்? யுத்தத்துக்காக அலங்கத்தை கட்டின மாதிரி நீங்களும் நானும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ தான் ஓடிப்போம். இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற யாராக இருந்தாலும், மகிழ்ச்சியை கெடுக்கிற யாராக இருந்தாலும், இந்த உலகத்தின் கவலைகள் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.